நாம குடும்பத்தோட 2 நாள் ஒரு ரெசார்ட்ல போய் தங்குறோம். கங்காவை நீ அங்கே கூட்டிட்டு வரியா? கூட்டிட்டு வந்தா அங்க அக்கா தங்கச்சி அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டும் கடைசியில் ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வந்தா நல்லது தானே? வருவாளா? யாருக்கு தெரியும், வந்தா நல்லது தானே? காலையில வரைக்கும் நாங்க மட்டும் தான் குடும்பத்தோட போறதா இருந்தோம். காலையில காவேரி கங்கா கிட்ட பேச போய் அந்த புள்ள கண்கலங்கி வந்ததை நான் பார்த்தேன். அப்பதான்ப்பா இது தோணுச்சு. என்ன சொல்ற தாத்தா? திடீர்னு ரெசார்ட்லாம் போகணும்னா இதை பார்க்கும்படா, நீ எதுக்கு யோசிக்கிறேன்னு தெரியும். தங்குற செலவுலாம் நான் பார்த்துக்கிறப்பா. ஐயோ அதெல்லாம் வேண்டாம் தாத்தா. அது என்னோட ஃப்ரெண்டோட ரெசார்ட் தான்ப்பா. பெருசா நான் பணம் உனக்கு கொடுக்க போறது இல்லை. இல்லை தாத்தா, எதுவாக இருந்தாலும் வேணாம். சரி, இப்போ தங்கிக்க. ஒரு சின்ன செலவு தான் ஆகும். அது என் ஃப்ரெண்டோட ரெசார்ட் தானே. அங்க ஆகுற அந்த சின்ன செலவு கூட அப்புறமா நீ முடியும் போது கொடுத்தா போதும். இது ஓகே தாத்தா, பணத்தை கொடுக்குற டீல் ஓகே. ஆனா கங்கா கிட்ட இதை நான் எப்படி சொல்லுவேன்? நான் அதுக்கு பின்னாடி இருக்கிறேன், இப்படி நான் பேசினேன் அப்படிங்கிறதெல்லாம் நீ ஏன் சொல்ல போற? நீயா பேசி ஏதாவது சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வா. அதான் எப்படி தாத்தா? அது ஓ சாமர்த்தியம். அது எப்படி என்னைய கேட்டா? எனக்கு என் பேத்தி காவேரி சந்தோஷமா இருக்கணும். அவ ஆசைப்பட்டபடி அவ அக்காலோட பேசணும். உனக்கு அந்த ஆசை இருக்கா? 100% இருக்கு தாத்தா, மனசு முழுக்க இருக்கு. அப்ப நீதான் வழியை கண்டுபிடிக்கணும். பணத்தை நான் கொடுத்தா நீங்க வாங்கிக்கணும். பணத்தை யாராவது வேணாம் சொல்லுவாங்களா? கங்கா கிட்ட எப்படி சொல்றது? அதான் சொல்லிட்டேன், அது உன் சாமர்த்தியம். இப்ப கூட பாட்டிட்டு ஏதாவது வேலை ஆகணும்னு வச்சுக்கோ. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ சின்ன பையன், உன் பொண்டாட்டி எப்படி காரியம் சாதிக்கணும்னு உனக்கு தெரியாதா என்ன? தெரியுமே, நானும் கங்காவும் வருவோம். நீங்க நோட் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம். வருவோம் தாத்தா. நான் வரேன். சரிப்பா. இந்தாங்க.